பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வபாத். நோம்பினுடைய நடுப்பகுதியை கடந்து ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருக்கம் பெறத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். என்றாலும் நாங்கள் யோசிக்கணும், ரமலானுடைய நோக்கம் என்னின் மூலமாக நிறைவேற்றப்படுதா, அதில் நான் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல எவ்வளவு நெருங்குவதற்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் ரமலானுடைய நோன்பு நோக்க முடியாவிட்டாலும் கூட இந்த நோம்பின் உடைய கண்ணியம் மகத்துவம் பேணப்படுவது ரொம்ப முக்கியம். யார் அதை பேண மாட்டாங்களோ, அதில் தரக்குறைவுகளை செய்வாங்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைவார்கள். அத்துடனே இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கிறத போலவே இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கும் இரட்டிப்பான தீங்குகள் கிடைக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை செய்ய வேண்டும் என்கிறத விரும்புகிறான். வறுமை பிணியில் தோய்ந்து கிடந்தாலும் சரி, உயர் அந்தஸ்துகளில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது அடியான் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்கிறதைத்தான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் அந்த உதுர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், எந்த விடயத்தை வைத்து நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியாது என்று சொல்கிறோமோ, அப்படி அல்லாஹ்வோட நெருங்க முடியாத அளவுக்கு ஷைத்தானோட போராடிய ஷைத்தான் அவர்களோட பல விதத்தில் துன்பங்களை ஏற்படுத்தியவங்க எல்லாமே ஷைத்தானுக்கு வழி கொடுக்காம அவங்க நஃப்ஸோடையும் ஷைத்தானோடையும் போராடி அல்லாஹ்விடத்தில் அந்த அருளை பெற்றிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். அவைகள் ஒன்றும் எங்களுக்கு படிப்பினையாக இருக்குது. எனவே இந்த காலத்தில் நாங்கள் முற்றுமுழுதிலும் பாவங்களில் இருந்து விலகி கொள்ளணும். ஒவ்வொரு கழியக்கூடிய வினாடியும் மூச்சும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தான் இந்த ரமலானுடைய காலத்தில் கழியணும். அப்பொழுது தான் ரமலான் இல்லாத நாட்களில் எங்களுக்கு அந்த பயிற்சியை ஓரளவாவது வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்தும் இருக்குது. இவைகள் ஹதீஸ்களோட சம்பந்தப்பட்ட கருத்து தான். இன்னலி சய்யாத்தி சவாதன் ஃபில் வஜ். பாவியுடைய முகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கருமையை ஏற்படுத்துகிறான். அந்த முகத்தினுடைய பிரகாசத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். நல்லோர்கள் காணும் பொழுது அதனை அறிஞ்சு கொள்வாங்க. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் இரவில், காலையில் அதனுடைய அடையாளம் அவனுடைய முகத்தில் இருக்கும் என்கிறத ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுறாங்க. எனவே அந்த அசரு துனூப், பாவத்தினுடைய அடையாளங்கள் என்கிறது தொழுகையுடைய நேரத்திலையும் பிரதிபலிக்கும், மௌத்துடைய நேரத்திலையும் பிரதிபலிக்கும், மரணத்துக்கு பின்னாலும் அந்த பாவங்கள் எங்களுக்கு பிரதிபலிக்கத்தான் செய்யும். கபர், மஹ்ஷர், சிராத் என்று சொல்லி பலவிதமான இன்னல்கள் துன்பங்களுக்கு நாங்கள் நேரிட வேண்டி வரும். அந்த கட்டங்கள் அனைத்திலையும் தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். அத்துடனே அது லுல்மத்துன் ஃபில் கல்பி, உள்ளத்தில் ஒரு இருளை ஏற்படுத்திடும். உள்ளம் இருளானவர்கள் நன்மையாக அடையவே முடியாது. அவங்களுக்கு நன்மை விளங்கினாலும் அது நன்மையாக கருத மாட்டார்கள். அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தினால் அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்க மாட்டாது. வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, மேலும் அவங்களுக்கு கண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பான். என்றாலும் அந்த கண்களினால் படிப்பினைக்குரிய விடயங்களை பார்த்து அவங்கள திருத்தி கொள்ள மாட்டாங்க. வலஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு அல்லாஹ் இதயத்தை கொடுத்திருக்கிறான்.
என்றாலும் அந்த இதயத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைகிறதுக்கு உண்டான எந்த விதமான சிந்தனைகளும் அவர்களுக்கு பிறக்க மாட்டாது. உலாஇக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் போன்ற மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள். பல்ஹும் அலல், அதனை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அத்துடனே இந்த பாவத்தினுடைய விளைவுத்தான் லுல்மத்துன் ஃபில் கபர், கபர்லையும் அது இருளை கொண்டு வரும். அதே நேரம் நன்மை முகத்தை பிரகாசிக்க செய்யும், உள்ளத்தை பிரகாசிக்க செய்யும். உள்ளத்தில் நூர் என்ற ஒளியை உருவாக்கும், கபூரில் நூர் என்ற பிரகாசத்தை உண்டாக்கி தரும். கபருடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானது. எவ்வளவு காலம் வாழ வேண்டி வருமோ என்று எங்களால் சொல்ல முடியாது. அந்த கபர் நல்லோர்களுக்கு பூஞ்சொலையாக அமையும், பாவிகளுக்கு முனாஃபிக்கீன்களுக்கு கெட்டவர்களுக்கு நரகத்தினுடைய படுகொலியாக அமையும். அந்த கபர் மனிதனை நெருக்கும் சுபாவம் உள்ளது. அந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை காட்பான். அத்துடனே அதில் பிரகாசத்தை ஏற்படுத்துவான். யாரெல்லாம் பாவங்களில் ஈடுபடுவாங்களோ இந்த ரமலானுடைய காலத்திலையும் தகாத காட்சிகளை பார்க்கறது, தகாத கீதங்களை கேட்கறது, தகாத தொடர்புகள் கொள்ளுறது, இன்றைக்கு இரத்த சொந்தம் இல்லாத ஆண்களோட தனிமையில் ஃபோன்களில் பேசுறது, அவங்களோட நீண்ட நேரம் காலங்கள் நேரங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கதைக்கிறது, இவைகளெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமாக தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பாவம் என்று கூட உணராத சமுதாயம் உருவாகி இருக்குது. இவைகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்றதோட ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணும். இதன் பின்னால் நான் இப்படியான விடயங்களில் ஈடுபட மாட்டேன். முற்றிலும் என்னுடைய நாவு திக்ரில் தான் திளைத்திருக்கும். என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் கூட நான் மறுமைக்காக வேண்டித்தான் செய்கிறேன் என்ற இந்த சிந்தனைகளை வளர்த்து கொள்றதுக்கு தான் இந்த புனிதமிக்க ரமதான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த பாவங்கள் வஹ்னன் ஃபில் பதன் சொன்னாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடம்புல ஒரு விதமான சோர்வை ஏற்படுத்தும், பலவீனத்தை உண்டு பண்ணும். இன்றைக்கு நல்லா பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, பல வேலைகளை துனியாவோட சம்பந்தப்பட்டவைகளில் செய்வாங்க, அவைகளில் ஈடுபடுவாங்க. என்றாலும் ஒரு 10 சலாம் தராவிக்கு நிற்கிறது சிரமமாகிவிடும். ஒரு 2 பேஜ் குரானை ஆசையோடு ஓதுறது கஷ்டமாகிவிடும். இவைகள் எல்லாமே அபாக்கியத்தனத்துக்கு அடையாளம் என்கிறதினை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய உடம்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பலவீனத்தை உண்டாக்குறதோட ஒரு சோர்வையும் உண்டாக்குவான். அந்த சோர்வு மௌத்து வரைக்கும் எங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் அமல் இல்லாதவர்களாகவும் மாறிடுவோம். எங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடையவும் முடியாமல் போயிடும். இறுதி முடிவுகளும் மோசமாக அமைகிறதுக்கு இந்த பாவம் ஒரு காரணமாக ஆகிவிடும். இன்றைக்கு அமால்களில் அல்லாஹ் இன்பத்தை வச்சு அதனை அடையக்கூடிய அடியார்களை பரிசீலனை செய்கிறான். அன்று தொழக்கூடியவங்க தொழுது கொண்டே இருந்தாங்க, குர்ஆன் திலாவத் செய்யக்கூடியவங்க திலாவத் செஞ்சு கொண்டே இருந்தாங்க, ஜிக்கரில் ஈடுபடக்கூடியவங்க ஜிக்கரில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாங்க. இப்படியான நல்ல அமல்கள் பலதும் செய்து கொண்டு அவங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொள்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர் என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த பாவம் நக்ஸன் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கில் ஒரு குறைபாடை ஏற்படுத்தும், ரிஸ்கை தூரமாக்கும். அது எப்படியான ரிஸ்காக இருந்தாலும் சரிதான். ஒன்று அன்றாட உணவு என்ற ரிஸ்கு, அல்லது அன்றாட செலவுக்கான தேவைகள் என்ற ரிஸ்கு, அல்லது குழந்தை பாக்கியங்கள் என்ற ரிஸ்கு, அல்லது குழந்தை இருந்தாலும் உதவாக்கரையாக போகிறது என்ற அமைப்பு, இவைகள் எல்லாமே ரிஸ்கில் சேரும். அல்லது வீட்டினுடைய அமைப்பு, அந்த வீட்டினுடைய பரக்கத்து பறிக்கப்படுறது, இவைகள் எல்லாமே ரிஸ்கு எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுறது. நக்ஸன் ஃபிர் ரிஸ்க், மாற்றமாக ரிஸ்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைபாட பாவத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறான். அடுத்தது புக்லன் ஃபி குலூபில் ஹல்க்,
படைப்பினங்களுடைய உள்ளத்தில் இந்த அடியானை பற்றி, இந்த பெண்ணை பற்றி ஒரு கோபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களில் ஏற்படுத்துகிறான். ஆரம்பத்தில் நல்லா வரவேற்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. பிறகு அவங்களுடைய பல விடயங்களின் பாவங்களின் காரணமாக சமூகத்தில் கேவலப்படுத்தப்படக்கூடிய நிலைமைகள் உண்டாகிறது என்றாலும் கூட அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுறது தான். யார் எங்களோட கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்கள் சீராக்கி கொள்ளணும். எனவே நன்மைகள் செய்கிறதின் மூலமாக அல்லாஹ் முகத்தில் பிரகாசத்தை உண்டாக்குறான், உள்ளத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான், கபூரில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான், ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்துகிறான், உடம்புல பலத்தை ஏற்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்தில் இவர்களை பற்றிய முஹப்பத்தை போடுறான். எனவே இந்த மக்ஃபிரத்துடைய சந்தர்ப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைக்கிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை அழைத்தால், இது நோன்புடைய ஆயத் செட்டுகளை கூறிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் நடுவிலே குறிப்பிடுகின்றான். அதுக்கு பின்னாலும் நோன்புடைய விடயங்களை தொடர்கிறான். எனவே நோன்புடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அபரிமிதமாக அழைக்குமாறும் இதன் மூலமாக பணிக்கப்படுது. என்னுடைய அடியார்கள் என்னை அழைத்தால் அவர்களுக்கு சொல்லுங்க, இன்னி கரீப், நான் அவர்களுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடியவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன். அவர்கள் கேட்கும் துஆக்களை கபூல் செய்கிறேன். ஃபல் யஸ்தஜீபு லீ, எனவே அடியார்கள் என்னிடத்தில் அவர்களுடைய துஆக்களை முஸ்தஜாபாவாக ஆக்கிக் கொள்ளட்டும், அதுக்கு பதில் பதில் கொடுக்கப்படக்கூடியதாக மாற்றிக்கொள்ளட்டும். வல் யுமினு பி, மேலும் என்னையே ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் தர்ஷுதுன், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த ரமலான்களை ஏனைய ரமலான்களை போல கழிக்காம ஒவ்வொரு ரமலான்லையும் முன்னேற்றத்தை தான் நாங்கள் அடையணும். அதில் ஆகும் முக்கியம் வாய்ந்தது தான் எங்களுடைய குணங்களை மிகவும் நல்லதாக ஆக்கி கொள்ளணும். குணம் கெட்டவர் அனைத்திலையும் கெட்டு விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானா. நாங்கள் சூரத்துல் யூசுஃப் உடைய 85வது ஆயத்தை கற்ற இருக்கிறோம். அதில் காலு, அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார்கள், தல்லாஹி தஃப்தஉ தத்குரு யூசுஃப, நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் சொல்கிறோம், யூசுஃபை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அப்படி ஞாபகப்படுத்தினீங்க, ஹத்தா தக்கூன ஹரல்தான், நீங்கள் ஒரு நோயாளியாக மாறும் வரைக்கும். ஹரல் என்று சொன்னால் நோயாளி. நீங்கள் நோயாளியாக மாறும் வரைக்கும், ஆகிவிடும் வரைக்கும் யூசுஃபை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தீங்க. அவு தக்கூன மினல் ஹாலிகின், அல்லது நீங்கள் மரணித்தவர்களில் ஆகிவிடும் வரைக்கும் அவரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க என்று சொன்னாங்க. அந்த நேரம் இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் ஞாபகப்படுத்தி உங்களிடத்தில் முறைப்பாடு செய்யல, நான் என்னுடைய கவலைகள் துக்கங்கள் அனைத்தையும் முறைப்பாடு செய்வது என்னுடைய அல்லாஹ்விடத்தில் தான். கால, அவர் கூறினார், இன்னமா அஷ்கு, நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் எதனை? பஸ்ஸி. பஸ்ஸி என்கிறது துன்பம். பொதுவாக இந்த பஸ் என்ற வார்த்தை மக்களிடத்தில் சொல்றதைத்தான் குறிக்கும் என்றாலும் கூட, பிறகு வஹுஸ்னி, என்னுடைய கவலை என்றதனையும் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். சொல்லி, நான் பிள்ளைகளே உங்களிடத்தில் என்ற கவலையை சொல்லல்ல, நான் அல்லாஹ்விடத்தில் தான் முறைப்பாடு செய்கிறேன். வ அலமு மினல்லாஹி மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதத அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நான் அறிகிறேன் என்று சொன்னாங்க. உண்மையான பற்றுள்ளவங்க மனிதர்களுடைய பழிப்புக்கு உள்ளாகுவாங்க. ஒரு விஷயத்தில் உண்மையான பற்றுள்ளவங்க மனிதர்களுடைய பழிப்புக்கு உள்ளாகுவாங்க. ஒருத்தர் கூடுதலாக இபாதத்தில் ஈடுபட்டு நல்லமல்கள் செஞ்சாலும் சிலவங்க விமர்சிப்பாங்க, சில விஷயங்களில் பழிப்பாங்க.
அவராக கெட்டவராகனாலும் பழிப்பாங்க, இல்லை நடுத்தரமாக வாழ்ந்தாலும் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. எனவே யார் அல்லாஹ்வுடைய விடயத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லது ஏதாவது துனியாவுடைய விடயத்தில் எக்ஸ்ட்ரீம் போவார்களோ மக்களுடைய இழிவார்த்தைகள் விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்க முடியாது. முதலாக இந்த உலகத்தில் பழிக்கப்பட்டவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முதலாக பழிக்கப்பட்டவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அதுக்கு முதல்ல பழிக்கப்பட்டான். மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விமர்சித்தாங்க, சொன்னாங்க ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதல்ல விமர்சிச்சாங்க. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவுக்கு உள்ளானவங்க. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்க அறியாததை நான் அறிவேன் என்று சொல்லி அவங்களுடைய விமர்சனங்களை எந்த விதமான பொருட்படுத்தாம அல்லாஹ்வுடைய காரியத்துல கருத்தாக இருந்தான். அதே மாதிரி அல்லாஹ்வை அடையக்கூடியவர்கள் அவர்கள் சில விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தவறாக விளங்கும். என்றாலும் கூட அவங்க பழிப்பவர்களுடைய பழிப்பையோ அவர்களுடைய விமர்சனங்களையோ பொருட்படுத்தாம தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. எனவே மக்களுடைய சில விருப்பங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய அந்த முஹப்பத்தையோ அவனுடைய குர்ப் என்ற நெருக்கத்தையோ நாங்கள் விட்டுவிட்டது இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களிடத்தில் கவலையை கூற இல்லை, மாற்றமாக அல்லாஹ் இடத்துல தான் சொன்னாங்க என்கிறதுக்கு உண்டான பதில யூசுஃபை ஞாபகப்படுத்தி, நீங்க இந்த முறையில் நோயாளியாக போறீங்க அல்லது நோயாளி ஆயிட்டீங்க அல்லது நீங்க சாக போறீங்க என்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. பிறரிடம் முறைப்பாடு செய்கிறது ஒரு குற்றம் இல்லை என்றாலும் கூட நபி என்று வரும் பொழுது அவர்களுடைய அந்த தன்மையையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக என்னுடைய கவலைகளை அல்லாஹ் இடத்துல தான் முறைப்பாடு செய்கிறேன். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, நோய்கள் அதிகரிச்சிச்சு. கடைசிக்கு அவங்க தாங்க இயலாம ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தங்கடம் ஏற்பட்டு இருக்குது, நீ எனக்கு அதிலிருந்து விடுதலை தா என்று சொல்லி முறைப்பாடு செஞ்சாங்க. இந்த முறைப்பாடு அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு. அல்லாஹ் அந்த முறைப்பாட்டினால ரொம்ப திருப்தி அடைஞ்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை கூட இறக்கினான், நிச்சயமாக நாங்கள் அவரை பொறுமையாளர்கள்ல கண்டோம். இன்னா வஜதுனாஹு சாபிரன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லி, நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அடியார்கள்ல அவர் ரொம்ப சிறந்தவர், அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் மீளக்கூடியவர். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியான் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட சோதனையை தாங்க முடியாத பொழுது அல்லாஹ்வை அழைக்கிறத ரொம்ப விரும்புகிறான். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவலையை பற்றி அல்லாஹ் இடத்துல முறையிட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. எனவே அல்லாஹ்வும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்து கொடுத்தார். ஒருத்தர் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல வந்து கேட்டாரு, உங்களுடைய பார்வையை போக்கியது எது? மேலும் உங்களுடைய முதுகு கூன் விழுந்து இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என்ற பார்வையை போக்கியது யூசுப் தான், அவனுக்காக நான் அழுதேன். என்ற முதுகில் கூன் விழும்படி செஞ்சது அவருடைய சகோதரர் புன்யாமீனுடைய பிரிவு, அந்த கவலை என்ற உடனே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அல்லாஹு தாலாவிடம் முறையிடுறீங்களா அல்லது நீங்கள் மக்களிடத்தில் முறையிடுறீங்களா என்று சொல்லி கேட்டார். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற துன்பத்தையும் கவலையும் நான் முறையிடுறது அல்லாஹ் இடத்துல தான். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கூறியதை பற்றி உங்களைய விடவும் அல்லாஹ் நல்லா அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அல்லாஹ் அழைச்சாங்க, யா ரப், இந்த தள்ளாத கிழவனுக்கு நீ கிருப செய்ய மாட்டாயா
என்ற பார்வையை நீ போக்கினாய், என்ற முதுகுல கூன் விழ செய்தாய், என்ற வாசனம், அதாவது என்னுடைய வாசம் என்ற யூசுஃப எனக்கு நீ திரும்ப தா என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. புன்யாமினையும் எனக்கு தா, அந்த இரண்டும் தான் என்னுடைய வாசனை, நான் அந்த 2 பேரையும் முகர்ந்து கொள்கிறேன். பொறவு நீ எதை விரும்புகிறாயோ அதை செய்து முடி என்று சொல்லி அல்லாஹ்வை அழைத்தாங்க, பிரார்த்தித்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாக்கூபே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுறான், அந்த 2 பேரும் மையத்தாக இருந்தாலும் உங்களுக்காக அந்த 2 பேரையும் அல்லாஹ் உயிர் பெற்று தருவான். அந்த 2 பேரும் மையத்தாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த 2 பேரையும் உயிர்ப்பித்து தருவான் என்ற நற்செய்தியையும் சொல்கிறான். உங்களோட கண்கள் அந்த 2 பேரின் காரணமாகவும் குளிரட்டும். உங்களோட பார்வையை நான் ஏன் போக்கினேன், உங்களோட முதுகுல ஏன் கூன் விழ செய்தேன். யூசுஃபுடைய சகோதரர்கள் யூசுஃபிடம் அவ்வாறு நடந்து கொண்டது எதற்கு, மோசமான முறையில் நடந்து கொண்டது எதற்கு என்கிறது எல்லாம் நீங்க அறிவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல எடுத்து கூறுறாங்க. அதுக்கு அவர் இல்லை, எனக்கு தெரியாது, உங்களிடத்துல ஒரு ஏழை அனாதை நோம்பாளி பசித்தவராக வந்தாரு, நீங்க ஒரு ஆட்டை அறுத்து அதை நல்லா சமைத்து குடும்பத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க, ஆனால் அவருக்கு நீங்க சாப்பிட கொடுக்கல. நான் மனிதர்கள்ல அனாதையான ஏழைகளை பார்க்கணும் அதிகமாக வேற எதையும் நேசிக்கிறது இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அனாதையான ஏழைகளை விட அதிகமாக வேற எதையும் நேசிக்கிறது இல்லை. நீங்க உங்களுடைய உணவை தயார் செஞ்சு ஏழைகளுக்கு விருந்தளிக்க வேணும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை சொன்னாங்க என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதனை ரிவாயத் செய்றாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு மாலை நேரத்திலும் நோன்பாளியாக இருக்கக்கூடியவங்களை அழைத்து விருந்து கொடுப்பார்கள். என்னுடைய விருந்துக்கு வாருங்கள் என்று எல்லா நோன்பாளிகளையும் அழைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலை நேரத்திலையும் நோன்பு இல்லாதவங்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விருந்துக்கு அழைப்பாங்க. எனவே இந்த விஷயத்துக்கு அவங்க பகரம் கொடுப்பதற்காக வேண்டி இப்படி வழக்கமாக செஞ்சு வந்தாங்க என்று இந்த ரிவாயத் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப் என்ற நூலில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸாக பதிவாக்கப்பட்டிருக்குது. மேலும் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கனவுல கண்டு மலக்குல் மௌத்திடத்தில் கேட்டாங்க, ஏண்ட யூசுஃபை நீங்க பார்த்தீங்களா? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரோடத்தான் இருக்கிறாங்க. மலக்குல் மௌத் பதில் சொன்னாரு. அதோட அல்லாஹ் தாலா 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் ஆகிய ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவி, மனைவி மற்றும் 11 பிள்ளைகளும் உங்களுக்கு சுஜூத் என்ற அந்த மரியாதையை செய்யாமல் யூசுப் மரணிக்க மாட்டார் என்கிறதனையும் ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக பதிவாக்கப்படுது. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் தான் சொன்னாங்க, நீங்கள் அறியாததை அல்லாஹ் தாலாவிடம் இருந்து நான் அறிகிறேன். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம், ஜிப்ரீலே, உங்களுக்கு யாக்கூபை பற்றி தகவல் ஏதும் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆம், அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை வழங்கியிருக்கிறான், உங்களோட கவலையிலேயே அவரை அல்லாஹ் சோதித்திருக்கிறான், ஆனாலும் அவர் அந்த கவலையை அடக்கி கொண்டிருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவரது துக்கம் எந்த அளவு? குழந்தையை சாக கொடுத்து 70 ஒரு குழந்தையை சாக கொடுத்த 70 பெண்களுடைய துக்கம், இதற்காக அவருக்கு நன்மையை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்று மறுபடியும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, 100 ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய கவலை, 100 ஷஹீதுகளுடைய நன்மை இந்த காலத்தில்
ஹசரத் ரசூலுடைய ஒரு சுன்னத்தை எடுத்து நடந்தால் 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே நாங்கள் இயன்ற அளவு சுன்னத்துகளை உயிர்ப்பிக்க வேணும். அல்லாஹ் தாலாவுடைய அருட்கொடையின் மீது ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அணுவளவும் நம்பிக்கையின்மை, அதாவது அவர்களுக்கு சந்தேகம் உண்டாக இல்லை. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எத்தி வச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துடைய அசீஸ், அவர் நல்ல குணம் படைத்தவர் என்றெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்களின் மூலமாக தெரிவித்த நேரம் அவருடைய மனதுக்குள்ள ஒரு விதமான ஊசாட்டம் உணர்வு உண்டாகிச்சு. அவரை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் அவர் யூசுஃபாக இருந்தாலும் இருக்கக்கூடும். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி, ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி சொன்னதாக சாதி என்ற ஒரு தஃப்சீர் இருக்குது, அதில் பதிவாக்கப்பட்டிருக்குது. இதனால தான் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தில் வர்றத மாதிரி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், இணைய மக்களிடத்தில் சொன்னாங்க, யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய மகன்மார்களே, இத்ஹபு, நீங்கள் போங்க, ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப, யூசுஃப வ அஹீஹி, யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபதஹஸ்ஸஸு, நீங்கள் கண்டுபிடிங்க, மீ யூசுஃப, யூசுஃபையும், வ அஹீஹி, அவருடைய சகோதரரையும், வலா தை அசு மிர் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னஹு லா யை அசு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நம்பிக்கை, அதாவது அல்லாஹ்வின் உடைய கிருபையை விட்டும் நம்பிக்கை இழக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள், அவர்கள் நிராகரிக்கும் கூட்டங்கள் என்று ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினாங்க. அந்த வாலிபர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏனைய மகன்மார்கள் பல விதத்தில் அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. இந்த ஆயத்தில் 2 பேரை மட்டும்தான் தேடி கண்டுபிடிக்குமாறு சொன்னாங்க. 3ஆம் அவரை பற்றி ஒன்றும் சொல்லலை. 3ஆம் அவர் வேணுமென்றே ஈஜிப்டில் நின்றார். அவர் கட்டாயம் விடுதலையாகி வெளியில் வருவார் என்கிறது ஒரு லேசான விஷயம். இதனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3ஆம் பற்றி விசாரிக்கல என்று சொல்லி தஃப்சீரில் சொல்லப்பட்டிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சகோதரர் புன்யாமீனையும் தேடிக்கொண்டு வருமாறு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டளையிட்ட நேரம் மக்கள் 9 பேரும் அவங்களுடைய தந்தை இடத்துல சொன்னாங்க, புன்யாமீனை எங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் மீட்டு எடுக்க இயலும், அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் யூசுஃபை பற்றி ஒன்றும் பேசவானாம், அது செய்ய முடியாது. அவர் மௌத்தா போயிட்டு இருக்கிறாரு, இறந்து போயிட்டிருக்கிறாங்க, நாங்கள் இறந்து போனவரை தேட முடியாது, வெகு காலத்துக்கு முன்னதாகவே அவரை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி மறுத்தாங்க. அந்த நேரம் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஆயத்தினுடைய பிற்பகுதியை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையை விட்டும் காஃபிர்கள் தான் நிராசை அடைவார்கள். இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன் என்ற வார்த்தையை பிள்ளைகளுக்கு மத்தியில் பாவிச்சாங்க. அல்லாஹ் தாலாவுடைய நம்பிக்கை சூழல்கள் பாதகமாக இருந்தாலும் சில அறிவாளிகள், மெஞ்ஞானிகள் நிச்சயமாக பாதகமான சூழலையும் அல்லாஹ் சாதிக்க முடியும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால் எங்கள் ஏராளமான சம்பவங்கள், நிகழ்வுகள் இருக்குது. இதற்கு முன்னால் நடந்த சில அசாத்தியமான சூழல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதித்து காட்டியிருக்கிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கணும். ஹதீஸில் வந்திருக்குது, அல் ஃபாஜிருர் ராஜி, அல் ஃபாஜிருர் ராஜி அக்ரபு இலல்லாஹி மினல் ஆபிதில் கானித், ஒரு பாவியான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவர் ரொம்ப அல்லாஹ்வுக்கு சமீபமானவர். அல்லாஹ்வின் மீது ரஜா உள்ள ஒரு பாவி மிகவும் அல்லாஹ்வுக்கு சமீபமானவர். மினல் ஆபிதில் கானித், பேணுதலுடன் நிராசை கொண்டு எண்ணத்துடன் வணங்கக்கூடிய ஆபிதை விடவும் என்று அந்த ஹதீஸ் சொல்லுது.
எனவே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் நிராசையோடு வணங்குறாரு. அந்த வணக்கத்தை விடவும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஒரு பாவி, அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமானவர். ஒருத்தர் மௌத்தா போனார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில். அவரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அறிவித்தான். எப்படின்னா, ஏண்ட வலிமார்களில் ஒருவர் மௌத்தாயிட்டார், அவரை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்க. அல்லாஹ் வஹி அறிவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரதேசத்துக்கு போனாங்க, அவரை தேடி கண்டுபிடிச்சாங்க. யாருடையும் அனுசரணை இல்லாமல் வெறுமனே ஒரு ஊத்த குப்பையில் இருந்தார். ஒத்தரும் அவரை கவனிக்கிறதுக்கு இல்லை. ஏண்டா மக்கள் எல்லாரும் இவர் ஒரு பெரிய பாவி என்று சொல்லி வெறுத்து அவரை விட்டு ஒதுங்கின. அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். இதை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ், நீ மனிதர்கள் சொல்றத கவனிக்கலையா? மனிதர்கள் இவரை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. அல்லாஹ் சொன்னான், மூசா, அவருடைய மரண தருவாயில் 3 காரியங்களை வைத்து என்னிடத்தில் துவா கேட்டார். அந்த அவர் கேட்ட துவாவை எல்லா பாவிகளும் ஒன்று சேர்ந்து என்னிடத்தில் கேட்டாலும் அவர்கள் எல்லோரையும் நான் மன்னிப்பேன் என்று சொன்னார். அதில் முதலாவது அவர் கேட்ட துவா, என்னுடைய ரப்பே, ஷைத்தானுடைய தீய நண்பன் மோசமான விடயங்களில் ஈடுபடுவானோ அதை போல நான் ஷைத்தானுடைய தீய நண்பனாக இருந்து பல பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். என்றாலும் என் மனதில் நான் அவைகளை வெறுத்து கொண்டிருந்தேன், அதை நீ அறிவாய். 2வது, பாவங்களை செய்கிறதுல பெரும் பாவிகளுடன் நான் சேர்ந்திருந்தாலும் சன்மார்க்கத்துக்கு இணக்கமான நல்ல அடியார்களுடன் சேர்ந்து இருப்பது தான் எனக்கு அதிகம் விருப்பமாக இருந்தது. 3வது, நல்ல அடியாரும் ஒரு பாவியும் என்னிடத்தில் வந்தால் நல்ல அடியாருடைய தேவையை முற்படுத்தி நிறைவேற்றி கொடுப்பவனாக நான் இருந்தேன் என்று நீ அறிந்திருக்கிறாய். அவர் என்னிடத்தில் அப்படி துவா கேட்டார், நான் அவரை மன்னித்து விட்டேன், என்ற வழிகளில் ஒருவராக ஆக்கினேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உறுதியாக வைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இப்படி கிருபை செய்கிறான். எனவே இந்த சம்பவத்தை வச்சு நாங்களும் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு அப்படி நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இது அல்லாஹ்வுடைய மஷியத்தில் உண்டானது. அல்லாஹ் அந்த அடியான மன்னிக்க விரும்பியிருக்கிறான், அதனால் அது சாத்தியமானது. ஆனால் அல்லாஹ்வுடைய மஷியத் எங்களுக்கு கிடைக்குமா என்று யாராலையும் கேரண்டி பண்ண உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தா போயிட்டால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் மரணிப்போம் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. ஏற்கனவே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அல் கையிசு மன்தான் நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான கையிஸ், அறிவாளி, தன்னுடைய நஃப்ஸை அது சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் அடக்கி கொண்டு மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு அமல் செய்வார், நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வார். வல் ஆஜிசு மன் அத்பா ஹவாஹு வ தமன்னா அலல்லாஹ். மேலும் ஒரு பாவி யார் என்றா, அதாவது மூடன் யாரே, அவர் மனோ இச்சை சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டு அல்லாஹ்வின் மீது மூட நம்பிக்கை வைப்பார், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று. ஏன்னா இந்த சம்பவத்தில் வர்றது அவர் கேட்ட துவா அப்படி இருக்குது. அவர் அதில் உண்மையாளராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பாவம் நினைச்சு செஞ்சு கொண்டு பாவக்காரியங்களில் ஈடுகொண்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பான் தானே என்ற அந்த போலி நம்பிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறதுக்கு ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீஸ்கள் தலீலாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது. வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது. அந்த மனிதன் கேட்ட துவா வேறு விதமாக, அதாவது அவர் சொன்னார், யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்தா உனது வலிமார்கள் நபிமார்கள் எல்லாருமே சந்தோஷம் அடைவாங்க. நீ என்னை மன்னித்தால் உன்னுடைய வலிமார்கள் நண்பர்கள் மேலும் நபிமார்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க. உன்னோட பகைவனான ஷைத்தான் துக்கம் அடைவான். நீ என்ன வேதனை செஞ்சா நேர் மாற்றமாக நடக்கும். பகைவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட வலிமார்கள் மகிழ்ச்சி அடைவது தான் உனக்கு அதிக பிரியம் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதனால் எனக்கு நீ கிருபை செஞ்சு என்னை
நீ மன்னித்தருள்வாயாக என்று சொல்லி பிரார்த்தித்தார். நான் உனக்கு கிருபை செஞ்சேன், உன்னோட குற்றத்தை மன்னித்து விட்டேன், உன்னோட தௌபாவை கபூல் செய்தேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய கிருபையை விட்டு யார் நிராசை அடையாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலுல் அல்பாப் புத்திசாலிகள் என்றும் கூறுகிறான். எனவே ஐந்து உலகத்திலேயும் நாள மறுமையிலும் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறவன் அல்லாஹ் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் பாடத்தை முடிப்போம். ஏதேனும் கேள்விகள் தேவை என்றால் கேட்டுக்கோங்க.